இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் கூறுகிற ஆசீர்வாதம், நீங்கள் எந்த இடத்தில் வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எப்படிப்பட்ட அநேக சில பாடுகள் உங்கள் உள்ளத்தை உடைக்கச் செய்ததோ, வெட்கமடைந்து தலை குனிந்து நின்றீர்களோ, இரண்டத்தனையான பலன். ஆம், யோபுவின் புத்தகத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, நொறுங்கி விட்டான். ஆண்டவருக்காகத்தானே வாழ்ந்தேன், பரிசுத்தவானாய் வாழ்ந்தான். எல்லாரும் அவனுக்கு முன்பதாக தலை குனிந்து நின்றார்கள். அவனுடைய ஆசீர்வாதம் அவ்வளவு பெரிதாக இருந்தது. ஆனால் ஒரு நாளில் அத்தனையும் இழந்தபோது கண்ணீரோடு, ஆம், அவனுடைய நண்பர்கள், அவனுடைய வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்கள், இன்னும் ஒவ்வொருவராலும் அவன் இகழப்பட்டான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவன் எதையெல்லாம் இழந்தானோ, அவனுடைய உத்தமத்தின் நிமித்தம், அவனுடைய விசுவாசத்தின் நிமித்தம் கர்த்தர் இரண்டத்தனையாய் கொடுத்தார். கடந்து வந்த பாதையிலே நாமும் கூட சில பிரச்சனைகள், சில கண்ணீர்கள், இது நிமித்தம் மனிதர்கள் நம்மளை அற்பமாய் ஏளனமாய் பார்க்கிற காரியங்களில் நொறுங்கி போயிருக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்திற்கு நமக்கு கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தை, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். ஆம், நீ வெட்கமடைந்தது, ஆண்டவர் உன்னை குறித்து கண்ணீர் விடுகிறார். ஆம், லாசருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அல்லவா, மரியாள் கண்ணீர் விட்ட போது, மார்த்தாள் கண்ணீர் விட்ட போது அவரால் தாங்க முடியவில்லை. நீங்கள் அடைந்த துன்பங்கள், நீங்கள் அடைந்த நெருக்கங்கள், நீங்கள் அடைந்த வெட்கங்கள் ஆண்டவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், இரண்டத்தனையான பலன் தருவார். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். சந்தோஷம் இழந்து, சமாதானம் இழந்து, கடந்த நாட்கள், கடந்த 7 மாதங்கள் கழித்து இந்த 8வது மாதமாவது தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார்களா என்று சொல்லியிருக்கிறீர்கள். நான் உண்மையாய் சிரித்து, உண்மையாய் சந்தோஷமாய் இருந்து எத்தனை நாட்களாகிவிட்டது என்று சொல்லுகிறீர்களோ, நீங்கள் அடைந்த துன்பத்திற்கு பதிலாக, நீங்கள் அடைந்த மன சோர்வுகளுக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே நடந்து வரும்போது அவர்கள் யோர்தானுக்கு இக்கரையில் நிற்கிறார்கள், நொறுங்கி போய் நிற்கிறார்கள். இத்தனை கரை புரண்டு ஓடுகிற வெள்ளத்தை எப்படி கடப்பது என்று சொல்லி, ஆம், அக்கறையில் உள்ள ஜனங்கள் திகைக்கத்தக்கதாக, இக்கரையில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழத்தக்கதாக கர்த்தர் பிரித்து கொடுத்தார். உங்களுக்கும் அப்படி செய்வார். எப்படி செய்வார்? அங்கே போடப்பட்டிருக்கு, நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி கர்த்தர் நிச்சயமாய் தருவார். இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கை அல்ல, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களை
ஒரு சமாதானத்தோடு கரம் பிடித்து நடத்தி செல்வார். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கர்த்தர் உங்களை நீதியின் விருட்சமாய் இந்த மாதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.